இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருகிறார் ஒரு மனமகிழ்ச்சியின் வார்த்தை என்னவென்றால், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தை தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே உறவுகள் மாறி போகலாம், நண்பர்கள் மாறி போகலாம், குடும்பத்தினருடைய அன்பு ஆதரவு நம்மை விட்டு அற்று போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த உலக பிரகாரமான அந்த அன்பு, உலக பிரகாரமான ஒரு ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, நிலையானது கிடையாது. அதெல்லாம் ஒரு டெம்பரவரியா இருக்கு. நான் சொல்றாரு, என்னுடைய அன்பு அது மாறாது, அது உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நமக்கு இந்த காலை வேளையில தருகிறா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்பட வேண்டும், நீ ஏன் கலங்க வேண்டும் என்று அவர் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் முடிவு பரியந்தம். உன்னுடைய வாழ்வில் நீ எத்தனை சூழலுமைகளை நீ சந்தித்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்களின் வழியாய் நீ கடந்து சென்றாலும், அதனூடே நானும் உன்னோடு இருக்கிறேன், நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை ஈஸியா யாரும் சொல்லிட முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா இவங்களுக்கு அடுத்தல என்ன நடக்குமோ என்று யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, உனக்கு எவ்வளவு பெரிய சூழலம் இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்களின் வழியா நீ கடந்து சென்றாலும், உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். உன் தேவைகளை சந்திக்க, உன்னுடைய பலவீனங்களை மாற்ற, உன்னுடைய கஷ்ட சூழ்நிலைகளிலே உன்னோடு இருந்து உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே கலங்க வேண்டாம். அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த நாளிலே, ஏசப்பா இப்படி சொல்லி இருக்கிறீங்களேப்பா, நீங்க உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு தரிசனமாகி சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து நீங்க சொன்ன வார்த்தை அல்லவா ராஜா, அதே வார்த்தை இன்றைக்கு என்னோடு பேசுறீங்க. அந்த வார்த்தையின்படியே நீங்க என்னோடு இருந்து என்ன நடத்துங்க என்று அவரிடத்துல ஜெபித்து அவரை பிடித்து கொள்ளும் நிச்சயமாய் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும்போது வேதத்திலே இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அநேக காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு, சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளுமாய் சேர்ந்து கல்லறையை பார்க்க போகிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் நடந்து போய்கொண்டே இருக்கும்போது அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். கல்லறையின் வாசலிலே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்குமே, அந்த கல் பெரிதாயிருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆண்டவரை அங்க அடக்கம் பண்ணும்போது அவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டே நடந்து செல்கிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவை பார்க்கும்படியா, அவருக்கு கந்த வர்க்கமிடும்படியா அவர்கள் நடந்து சென்று கொண்டு அதிகாலையில இருட்டோடே எழுந்து அந்த இயேசு மேல உள்ள அன்பை பாருங்க. இந்த மகதலேனா மரியாள் தான் அதுல மெயினான பர்சன். ஏன்னா 7 பிசாசுகளே அவர் அவளிடத்திலிருந்து துரத்தி இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் யோவான்ல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் எல்லாருமாய் பேசிக்கொண்டே போகிறாங்க. அந்நேரத்துல நடந்த அற்புதம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை காண்கிறாங்க. அவர்கள் அந்த கல்லறையின் இடத்துல வந்தபோது அவர்கள் என்ன பேசிட்டு இருந்தாங்களோ, அந்த கல் யார் எனக்காய் புரட்டி தள்ளுவான் என்று நினைத்து கொண்டு வந்தார்களோ, அந்த கல் அவர்களுக்காக புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வருகிறார். வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல உட்கார்ந்தான். ஏன்னா அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்களுடைய கலக்கங்களை மாற்றணும் அல்லவா?
அவர்கள் மனதுல ஏதோ ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலை வேளையில அதேதான் நமக்கு சொல்றார். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள், எனக்காக இந்த பெரிய காரியத்தை யார் செய்வா? இது பெரிதா இருக்கிறது. இதை என்னால செய்ய முடியாது. தனிமையாய் செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தூதனை ஆயத்தப்படுத்தி, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், அதை மாற்றி போட அந்த காலை வேளையில வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, உன்னோடு நான் இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னுடைய வாழ்வில் இருக்கிற கல் என்கிற பெரிதான ஒரு பிரச்சனையை மாற்ற அவர் உண்மை உள்ள தெய்வமாயிருக்கிறார். அதை இந்த காலை வேளையில் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் அந்த கல்லை பாருங்க, அங்கே கல் பெரிதாயிருந்தது. அந்த கல்ல புரட்டி தள்ளி அங்கே தேவதூதன் அதன் மேல உட்கார்ந்து இருக்கிறார். இப்போது பாருங்க, அவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். உள்ளே பிரவேசித்து அங்கே இயேசுவின் சரீரத்தை அவர்களால பார்க்க முடியல. ஆனா இயேசுவின் சரீரத்தை காணாத உடனே மிகுந்த கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது அவர்களுக்கு வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கிறாங்க. பயந்து போயிருக்கிறாங்க. இந்த காலை வேளையில பயந்து போன சூழ்நிலைமையில இருக்கிறீங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவங்க பயந்து போயிருந்தாங்க. அது மாத்திரம் அல்ல, யோவான் இதை வெளிப்படுத்தும் போது, அவர் எழுதும் போது அவர் சொல்லுகிறார், அங்கே அவர்கள் கல் புரட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே பார்க்கிறார்கள். உள்ளே இயேசுவின் சரீரத்தை காணல. காணாத உடனே மரியாள் கல்லறையின் வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அன்பான தெய்வ பிள்ளை, இயேசுவை காணல. இயேசு மேலுள்ள அன்பு. அன்பான தெய்வ பிள்ளையே, இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட வேண்டும் என்பதை அவள் அறியாதிருந்தபடி அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அன்பான தெய்வ பிள்ளையே, அப்பொழுது வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்திருக்கிறதை அவர் பார்க்கிறார். அப்போ அந்த தூதர்கள் அவளை பார்த்து கேட்கிறாங்க, ஸ்திரியே ஏன் அழுகிற? பாருங்க, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இந்த நாளில நடந்திருக்கிறது. நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மரியாளுடைய வார்த்தையை பாருங்க, என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார். எப்படி பாருங்க, என்ன ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. அழுகிறா. அதிகாலை வேளையில் இருட்டோடே நின்று அழுது கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி பார்க்கும்போது அங்கு இயேசு நிற்கிறதை காண்கிறார். அழுது கொண்டிருக்கிற நிலைமையில இயேசு அவள் பின்னால நின்னார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்க அருகாமையிலே உயிர்த்த இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் முடிவு பரியந்தம் சகல நாட்களில நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா? அவர் உன்னுடைய அழுகையின் சூழ்நிலைமையில எப்படி உன்னை தனியே விட்டு அவர் போவார்? உன்னோடு இருக்கிறார். பக்கத்துல இருக்கிறவன் அருகாமையில இருக்கிறார். நீதான் அதை அறியாதபடி அழுது கொண்டிருக்கிறாய். பாருங்க, மேரிக்கு இயேசு பக்கத்துல நிற்கிறது தெரியல. ஆகவே அழுது கொண்டு இருக்கிறார். ஒருவேளை சத்தம் போட்டு அழுது இருந்திருக்கலாம். இயேசு அவள் அருகே நிற்கிறதை கண்டாள். அதனால இயேசு என்று அவள் அறியவில்லை. உடனே இயேசு அவளை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இந்த காலை வேளையிலே உயிர்த்த இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அன்பான தெய்வ பிள்ளையே, அழுது கொண்டிருக்கிறீங்களா? அழ வேண்டிய அவசியம் இல்லை. யூதா குலத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறார்? எங்கே தேடுகிறார்? இயேசுவை நீ எங்கே தேடுகிறார்? கல்லறையின் இடத்திலேயா தேடுகிறார்? மரித்து போனவர்கள் இடத்திலேயா இயேசுவை தேடுகிறார்? நான் ஜீவிக்கிறவரா, நான் ஜீவன் உள்ளவரா, நான் ஜீவாதிபதியா, உன்னை உயிர்ப்பிக்க வல்லவரா, உன்னோடு நான் இருக்கும்போது நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? என்னை மரித்தோர் இடத்துல தேடாதே.
ஜீவிக்கிறவராய், உன்னுடைய தேவைகளை அறிந்தவராய், உன்னுடைய காரியங்களில் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே என்று ஆண்டவர் அவளுக்கு வார்த்தையை கொடுத்தார். இந்த காலை வேளையில நாமும் அநேக நேரங்களிலே இயேசுவை மரித்தோரிடத்துல தேடுகிறோம். அன்பான தேவ பிள்ளை, அவர் மரித்து போனவர் அல்ல. அவர் உயிரோடு நமக்காக நம்மோடு இருக்கும்படியா, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. அவர் நம்மோடு இருந்து அதிசயங்களை செய்யும்படியா அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்குள்ளாய் நடத்தும்படியாய் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இதை விசுவாசித்து அவரை பிடித்துக் கொள்ளணும். மரித்தோரிடத்திலே அவரை தேடாதபடிக்கு என் தேவன் ஜீவிக்கிறவர், அவர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய இந்த சூழ்நிலைமையை மாற்ற வல்லவர் என்று அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை நாம் பிடித்துக் கொள்ளும் போது, இந்த காலை வேளையிலே அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே, நீ கவலைப்படாதே என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அந்த சீஷர்கள் எல்லாரும் பயந்து போய் பாருங்க, அவர்கள் அந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க பிரியமானவர்களே. அப்பொழுது அங்கே இயேசு அவர்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். அந்த பூட்டப்பட்ட வீட்டிலே அவர்கள் பயந்து நடுக்கமடைந்து யூதர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறாங்க சீஷர்கள். அன்பான தெய்வ பிள்ளையே, இயேசு பிறந்த உடனே ஓடி போய் பிலாத்துவையோ ஏரோதுவையோ அல்லது அவரை துன்பப்படுத்தினவர்களையோ அவர்களை வேதனைப்படுத்தினவரை யாரையும் பார்க்க செல்லல பிரியமானவர்களே. அவருடைய சீஷர்கள், அவரை நம்பின பிள்ளைகள் பயந்து போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு திடனை கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் மத்தியிலே போய் நிற்கிறார். அங்கே அவர்கள் மத்தியில் அந்த பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளாலே போய் அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, பயப்படாதிருங்கள் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். பாருங்க, இன்னொரு இடத்துல அவர்கள் நடுவிலே போய் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த காலை வேளையிலே அதே உயிர்த்த இயேசு நம்மை பார்த்து கேட்கிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே, பயப்படாதே, அழாதே, உயிரோடு இருக்கிற என்னை நீ மரித்தோரிடத்துல தேடாதே, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், சந்தோஷத்தை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்து நாம் ஜெயம் எடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.